டே 3 ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ள போலாமா? இன்னைக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? அது எப்படி வந்து உங்க ஏஐ அனுபவத்த மாற்றப் போகுதுங்கிறத வந்துட்டு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவா வந்து ஒரு ஆன்சர் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ வந்துட்டு நீயே வந்து யோசிச்சு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து சொல்லுன்னு கேட்குறோம். ரைட் 2 லைன் போயம் அபவுட் பொங்கல்னு சொல்லும்போது வந்துட்டு தமிழ்ல சொல்லும்போது வந்துட்டு அது கிளியரா வந்துட்டு ஒரு 2 வரி போயமா வந்து அதாவது கவிதையை வந்து கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இப்போ சாட்ஜிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பலவித மாடல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மாடலுக்கு வந்துட்டு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு சில சமயம் வந்துட்டு ஒரு மாடல் வந்து வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து மாடல் எவாலுவேஷன் வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு எந்த மாடல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது பிடிச்சிருக்கோ அந்த மாடலை வந்து ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை வந்து அந்த மாடலில் ரெஸ்பாண்ட் பண்ணது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு அதை திருப்பி வந்து நான் ரீஜெனரேட் பண்ண முடியும். நம்மளுக்காக வந்து இன்னொரு முறை வந்து அந்த விஷயத்தை செஞ்சுட்டு கொண்டு வரும். சரி, ஓகே, அந்த விஷயத்தை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தது வந்து நமக்கு பிடிச்சா என்ன சொல்ல போறேன்னா வந்து எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்குங்கிறது வந்து நான் குட் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். மேலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.